ஹலோ கிராஸ் டாக். ஹலோ, என்னோட பையன் ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் அவனை கள்ள தூக்கி அடிக்கிறியா? நீ யாரு? சின்ன பையனா வந்து கள்ள தூக்கி அடிச்சா கேட்க ஏய், மாட்டேன். நீ மூட்டு போடா. நீ யாரா நீ? நீ சின்ன பையனை போய் கல் எடுத்து அடிச்சுட்டு மூட்டு போடான்ற நீ. ஏய், நீ யாரா நாய? நாயகினா வாய வச்சிருவோம். உனக்கு வாய உடைச்சிருவேன். ஏய், என்னடி நீ இப்படி பேசுற? ஏய், யாரா நீ பேசுறது? என் குழந்தை பேசுறது யார் பேச? என் குழந்தை நெத்தியில கள்ள தூக்கி வச்சிருக்கடி நீ. சும்மா இங்க புளிக்கிட்டு இங்க குழந்தையா உனக்கு போட வேடா நாய. வைக்க முடியாது. என்னடி இப்படி பேசுற நீ? கெட்ட வார்த்தை பேசுற. What the hell you think of yourself? Are you not from educated? ஐயா அம்மா, என்ன பேசுற அந்த பொண்ணு? ஹலோ, என்ன நீ பேசும்போதே போனை கட் பண்ற? ஏய், உனக்கு யாரா வேணும்? உன் பேர் என்ன? அவன் கிடையாது, ஒரு மரம் கிடையாது இங்க யாருமே அது மாதிரிலாம். உனக்கு யாரா வேணும்? என் பேர் மாணிக்கம். என் பையனை நீ கல்ல தச்சிருக்கிற. ஏய், என்ன பெனாத்திரியா? போதையில இருக்கியா? ஏய், நீ என்ன இப்படி பேசுற? ஏய், உனக்கு என்ன நம்பர் வேணும்? நீ என்ன டொயின் ஏதோ அமுக்கின்னு இருக்க அந்த பக்கம் சைடுல? அவ்வளவுதான் நீ. ஏய், என்ன டபுள் கில் நீ? என்ன கெட்ட வார்த்தை பேசுற நீ என்கிட்ட? பாய மூட்டு ஓடிடு. பையன் அது இதுன்னு வந்தாச்சுக்கோ, மூஞ்சி கிஞ்சா கிழிஞ்சிடும் உனக்கு. என் பையனை கல்ல தச்சு அவன் தலையில தையல் போட்டுருக்கோண்டி. ஏய், டீ நிறுத்து. டீ போட நிறுத்து. மரியாதையா பேசு. நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற? நீ அவ்வளவு பேசுற. நான் டீன் தான் நீ சொன்ன. ஏய், உனக்கு யாரு வேணும்? உனக்கு யாரு வேணும்? எனக்கு நீ தான் வேணும். பஸ் ஸ்டாப்ல என் தலையில நறுக்கு என் பையன் தலையில குட்டுருக்க. நீ குன்றத்துல குனிஞ்சவன் தான், இன்னும் எழுந்துக்கவே இல்ல. ஏய், என்ன கலாய்க்கிறியா? எவன் வாய வச்சிரும். என்ன எவன் அவன்? ஏய், யாரா எவனோ வந்து போன் பண்ணிட்டு என் பையனை நீ கள்ள தூக்கி அடிச்சிருக்கான்னு பேசின்னு இருக்கான். ஏய், பேசினுக்குறானா? ஏய், என்ன நீ கத்துற? வந்தாச்சுக்கோல சூழிக்கு திரும்பிடா நான் நாய. திருப்படி முடிஞ்சா திருப்படி பாக்கலாம். ஏய், எவன்டா நீ? உனக்கு யாரா வேணும்? எவன்டி உன்னை பெத்தா கையில கிடைச்சா செத்தான் தான் உன்னை. அவள்தான். என்னடா பெனாத்ரா எவனோ? ஏய், நீ தாண்டா வேணும் உனக்கு. நீ என்ன ஹீரோடா? பாக்கலாம்டா. ஒரு நாள் முடிஞ்ச நல்ல வார்த்தை திட்டுறா. நீ என்ன தமிழ் படத்துல ஹீரோவாடா? என் பையன் என்ன எலிஞ்சிக்கவே இல்ல. நீ கள்ள தூக்கி நொங்கு நடிச்சிருக்க. ஆமா அப்படிதானே அடிச்சிருப்பான். அப்படிதானே அடிப்பான். அப்படித்தானே சொல்லுவான். பேசுறான். சரி, ஹீரோயின் மேடம், ரெண்டு பேரும் போன் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஹலோ, நீங்கள் தொடர்பு கொள்ள வேற ஒரு நம்பர் தொடர்பு இருக்கிறதா? ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் புலியே இல்ல. ஹலோ, கிராஸ் டாக். கார்த்திகா? ஹலோ, கார்த்திக் தானே? ஆமா. டேய், என்ன மடிப்பாக்கத்துல பெரிய ஆளா நீ? ஆமாண்டா. யார்கிட்ட பேசுற தெரியுமா உனக்கு? யாரு? என்ன யாருன்னு தெரியாம வாடா போடான்னு நீ? நீ யாரு இப்போ? மடிப்பாக்கத்துல பெரிய இவனா நீ? ஆமாண்டா. என்னடா பண்ணுவ அதுக்கு? வச்சுக்கலாமா? சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்டா. எங்கடா? சொல்றா, யாரா? நான் அவ்வளவு டீசெண்டா பேசுறேன். உனக்கு ஒரு ரீசன் இருக்குதா? நீ எல்லாம் காலேஜ் படிக்கிற பையனா? நீ யாரா? டேய், காது மேலே போடுவேன் கெட்ட வார்த்தை பேசினா. அப்ப யாரா நீ? முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கோ. நீ ஒரு ரவுடியாடா? சொல்றா, யாரா நீ? சொல்றாவா? டேய், காதெல்லாம் திரும்பிடும் உனக்கு. வச்சுக்கலாமா? எங்க சொல்றா? எங்கடா வர? நீ சொல்றா. மடிப்பாக்கத்துல எங்கடா வர? நீ சொல்றா. நீ எங்க வேணா சொல்றா, நான் வரேன்டா. மடிப்பாக்க எதுக்குடா? வேலைச்சேரி வாடா. ஏரியாக்கு வாடா. வேலைச்சேரி வாடா. வேலைச்சேரியா? வேலைச்சேரி வாடா. பத்தியா பயப்படுற பத்தியா? வேலைச்சேரியில உனக்கு மடிப்பாக்க தானே உனக்கு யாருன்னு தெரியாதுடா உனக்கு. வேலைச்சேரி. சரி, வேலைச்சேரி எங்க வச்சுக்கலாம் சொல்லு. வேலைச்சேரியில எங்க வேணாலும் வச்சுக்கலாம். வரியா? வேலைச்சேரிக்கு வரியா? இதே எப்பா கொஞ்சம் ஏன்டா இப்படி நீ எப்பப்பா? ஐயோ, மென்டலா இருப்பியா நீ? ஏரியா பக்கம் நடக்க மாட்டடா நீ மடிப்பாக்கத்துல. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா மூச்சே இருக்காது. சரிடா. அதெல்லாம் தீனா படத்திலே பாத்துட்டேன்னுங்க. சினிமா பைத்தியமா நீ? நான் என்ன பைத்தியமானாலும் இருக்கேன்டா. உனக்கு என்னடா 1/4 கிலோ கிருதா வளர்த்தா நீ ரவுடியாடா? ஆமாண்டா, வளர்த்தேன். ஆமாண்டா. என்னடா பண்ணுது இப்போ? சேவ் பண்ணுவேன்டா. டேய், ஏன்டா இப்படி சாவடிக்கிற? வெக்கமாவே இல்ல. கெட்ட வார்த்தை திட்டுற. சி, ஒன்னால நல்ல வார்த்தையில திட்டுறா. முடிஞ்சா என்ன நல்ல வார்த்தையில திட்டுறா. 4 நல்ல வார்த்தையில திட்டுறா. நீ ஒத்துக்கிறா ரவுடின்னு சொல்லிட்டு. ஐயோ டேய், எனக்கு விட்டுறா. எப்பா டேய், தலை நீ தான் தலை, நான் தலை இல்லன்னு சொல்லி நான் உண்மையை சொல்றேன். அசிஸ்மா கேப்பா நானு. ஏய், யாருடா நீ? நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜின்னு ஒரு ஆர்ஜே பேசுறேன்டா. சொல்லுங்க. சொல்லுங்களா? நீ இவ்வளவு நேரம் என்ன திட்டினது உலகமே கேட்டிருக்கோண்டா. ஐயோவா? ஆமாங்க. எங்க போட்டாதீங்க. கண்டிப்பா போடுவேன். ஓகேவா? டேய், ஒரு மன்னிப்புக்கு ஒரு சாரி இப்போது கேப்பேன். அசிங்கமா வண்டியா கேட்டிருக்கேன். அடப்பாடி, கேட்டு வாங்கிக்கிறீங்களா கடைசியா? சரி, ஓகே, சாரிங்க.
அந்த பையன் திட்டும் போது அவனே எவ்வளவு வேணாலும் வண்ட வண்டியா திட்டினான். ஆனா சாரி கேள்றா அப்படின்னு நான் சொல்லியும் கூட அவனுக்கு கேட்க மனசு வரல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி ஷோல இருக்கிற கிராஸ் டாக்கை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். ஹலோ ஹலோ அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். வணக்கம், துரைப்பாண்டி இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். துரைப்பாண்டி தான் பேசுறீங்களா? ஆமா சார். வணக்கம் சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோங்க. சரி. உங்களுக்கு இந்த முடியுதிர் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குது. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு? கூலான ஐட்டம்னா சாப்பிட்டுக்கிறது. எப்படி சார், எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல அப்படி கிடையாது. கீரை வகைகள் சாப்பிட்டுக்கிறது. கீரை வகைகளா? முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? இல்லையே. பெயின் தொல்லை உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. பொடுகு தொல்லை? இல்ல சார். ஓகே. வெள்ளை முடி நரைதல்? இருக்கு சார். நான் சொல்றதை நீங்க ஒரு 2 வாட்டி செய்யணும், சரிங்களா? ஓகே. உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா? அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரா? இப்ப அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அது தலையில வச்சு நச்சுக்கு 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 ஒரு வாட்டி சொறீங்க சார். யார் சார் நீங்க பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோம். ஓகே, சொரிஞ்சாச்சு. இல்ல அப்படி இல்ல சார், நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணி பண்ணுங்க. அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார். விரல வச்சுக்கோங்க. சரி. இப்ப நான் பண்ண மாதிரி தலைய சொறீங்க. பண்ணிட்டீங்களா? அப்படின்னு பண்ணும்போது நாக்கு ரோல் ஆச்சா சார் உங்களுக்கு? ஆமா சார். இப்போ உங்க விரல் எடுத்து பாருங்க, முன்னாடி விரல. அந்த விரல்ல என்ன மாற்றம் தெரியுது? தெரியல சார். முடியில இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில? வரல சார். ஃபேண்டாஸ்டிக். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது. பாருங்க, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது. உண்மையே தான் பேசுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? சார், இது சர்வதேச முடியுதிர் நிலையம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க சார். ஓகே, இது நீங்க பண்ணதுக்கு வந்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க 350 rupees டிடெக்ட் பண்ணிப்போம் சார், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. என்ன சார் விளையாடுறீங்களா சார்? இல்ல சார், இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றோம். நீங்க யாருங்க பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் சர்வதேச முடியுதிர் நிலையத்துல இருந்து பேசுறோம் சார். முதியோர் இல்லமா நீங்க? முதியோர் இல்ல, முடியுதிர் நிலையம். அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னங்க சொல்லுங்க. முடியுதிர் காலம் மண்டையில் தெரிகிறது. அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறீங்களா? இது யாருங்க பேசுறீங்க? அத திருப்பி எத்தனை வாட்டி அதே கேள்வி கேப்ப? ரீசெண்டா ஏதோ கஸ்டமர்னு சொல்லிட்டு பேசினா 350 ரூபாய்க்கு மேல 700 ரூபாய் எடுக்கணும் அக்கௌண்ட்ல இருந்து. அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆல் டீடைல்ஸ் எங்களோட லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? எங்களோட எல்லா டேட்டா பேஸ்ல எல்லாமே இருக்குதியா. நீ சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. உன்னோட டீடைல் எல்லாமே இருக்கு. எவ்வளவு முடி கொட்டி இருக்குது ஒரு நாளைக்கு, எவ்வளவு முடி நீ வந்து ஒரு நாளைக்கு கொட்டும் போது பார்த்து பதட்டப்பட்டிருக்க, எல்லா டீடைல்ஸ் எங்களுக்கு இருக்கு. முடிஞ்சா எடுத்துக்கோயா போயா. முடிஞ்ச அதுலயே ஒரு முடி இருக்கு பாத்தியா நீ? தேவையே இல்லையா? அதான் முடி தேவையில்லை. ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? மயிர் போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. என்ன அப்படி பசுக்கு இப்படி பேசிட்ட? என்ன கலாய்ச்சிட்டு இருக்க நீங்க? அப்படிதாயா முடி உனக்கு 700 ரூபாய் இப்ப போதியா அக்கௌண்ட்ல இருந்து பாக்கலாமா? என் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்யா. ஹலோ ஹலோ அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். ஹலோ வணக்கம், மேரி ஜானி இருக்காங்களா? பேசுறேன். இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பு. டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் பிரஸ் 1. தமிழில் விவரம் அறிய எண் 2 அமுக்கவும். உங்கள் பெயரில் உள்ள காசோலையை பற்றிய உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால் எண் 3 அமுக்கவும். உங்களுக்கு தகவல் தெரிந்தால் எண் 4 அமுக்கவும். அக்கவுண்ட் இருந்தால் எண் 1 அமுக்கவும். இல்லை என்றால் எண் 2 அமுக்கவும். உங்களது இந்த அழைப்பு எங்களது கஸ்டமர் அதிகாரியிடம் மாற்றப்படுகிறது. வணக்கம் மேடம், மேரி ஜானி கிட்ட பேசுறேனா? ஆமா. எந்த பிரான்ச்? நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம், அழைக்கிறோம். நுங்கம்பாக்கத்துல இருந்து அக்கவுண்ட் எனக்கு எருக்கஞ்சேரி பிரான்ச்ல தான் இருக்கு. எருக்கஞ்சேரி பிரான்ச்சில் இருக்கிறதா? நன்று மேடம். உங்கள் பேரில் வந்திருக்கிற செக் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? தெரியாது. 2350 என்ற எண்ணை அமுக்கவும். ஹலோ, அமுக்கி விட்டீர்களா மேடம்? இந்த காசோலை உங்களுக்கு வேண்டும் என்றால் எண் 6 அமுக்கவும். இல்லை, நான் சேரிட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால் எண் 13 அமுக்கவும். எனக்கு வரண்டோட என்ன பண்ணணும்? எண் 13 அமுக்க கூடாது. மன்னிக்கவும், இது தவறான பதிவு. மறுபடியும் ஒரு வாட்டி அமுக்கவும். உங்களுக்கு பேங்க் காலர் டியூன் வசதியை வழங்குகிறது. உங்களுக்கான காலர் டியூன் மேரி ஜானி சண்டேக்கு சண்டே என்ற பாடல் உங்களுக்கு ஓகேவா மேடம்? உதவாங்க போறீங்க. யாரு சார்? நாங்கள் பேங்கில் இருந்து அழைக்கிறோம். நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6 அமுக்கவும். ஹலோ, நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6 அமுக்கவும். குத்து என்றால் எண் 2 அமுக்கவும். மேடம், ஹலோ, அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் எண் 11 அமுக்கவும். விளையாடுறீங்களா? விளையாட வேண்டும் என்றால் எண் 14 அமுக்கவும். மேரி ஜானி, மேரி பிஸ்கெட் வேண்டும் என்றால் எண் 6 அமுக்கவும். என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எண் 64 அமுக்கவும். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நீங்க 64 அமுக்குங்கள் சொல்லுகிறோம்.
2 முறை அமுக்கவும். நீங்கள் 6 ஒண்டி அமுக்கிறீர்கள், 64 அமுக்க வேண்டும். அமுத்திட்ட சொல்லு. இல்ல கேட்கவில்லை, எங்களுக்கு அந்த டொய் சவுண்ட் கேட்க வேண்டும். நன்றி மேடம். ஸ்டெல்லா ராஜ் என்று உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்க, உங்க நம்பரை வந்து பிக் எஃப்எம் காமிச்சு வச்சாங்க. அட பாவி மனுஷியா.